ஹலோ வணக்கம், நான் ஸ்ரீதர். இந்த வீடியோல நம்ம சாப்டர் 3 பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர் 3 வந்து எனக்கு போதாது, பத்தாது, இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பக்குவத்தினால வர ப்ராப்ளம்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கோடீஸ்வரர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. நிறைய பணக்காரங்க எல்லாமே அதுல கலந்துக்கிறாங்க. அதுல 2 பேரு பேசிக்கிறாங்க மாத்தி மாத்தி. இவர் சொல்றாரு, இந்த கோடீஸ்வரன் ஒரு நாள்ல சம்பாதிக்கிறத நீ வந்து வாழ்க்கை பூரா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, கரெக்ட் தான், ஆனா எனக்கும் அந்த கோடீஸ்வரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு கேக்குறாரு, என்ன வித்தியாசம்? அதுக்கு இவரு சொல்றாரு, எனக்கு வந்து போதும், இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, என்கிட்ட இருக்கிறது எனக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கு. ஆனா இந்த கோடீஸ்வரர் கிட்ட அந்த மைண்ட் செட் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அந்த போதும் எந்த நேரத்துல எப்ப போதும்னு சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரஜத் குப்தா அப்படிங்கிற ஒருத்தர் கல்கட்டால பிறக்கிறாரு, ஒரு நார்மலான ஃபேமிலிக்கு. அங்க இருந்து மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஒரு பிரஸ்டீஜியஸ் கன்சல்டிங் ஃபர்ம், அந்த கம்பெனியோட சிஇஓவா ஆகிறாரு. அது கூட நிறைய பேரு, பணம், புகழ் எல்லாமே கிடைக்குது. பில்கேட்ஸ் கூட சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள், சோஷியல் சர்வீஸும் பண்ணிருக்கிறாரு. அந்த நேரத்துல, அந்த டைம்ல அவர்கிட்ட இருந்த மதிப்பு, பணத்தின் மதிப்பு 857 crores. அந்த 857 crores-க்கு வெறும் 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு அவர் அதை சம்பாதிக்கிறாருன்னு வச்சா 51,000 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் மூலமா சம்பாதிப்பாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 51,000 ரூபாய் வருது அப்படின்னா உங்க அக்கவுண்ட்ல ஒருத்தவங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எவ்ரி அவர் 51,000 rupees. நீங்க வந்து எனக்கு இது போதும், இதுக்கு மேல நான் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைப்பீங்களா? இல்ல இதுக்கு மேலயும் நான் சம்பாதிக்கணும், எனக்கு இது பத்தாதுன்னு நினைப்பீங்களா? ரஜத் குப்தா இதுக்கு மேலையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு மைண்ட்ல வச்சிருந்தாரு. அவரு வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் கம்பெனில ஒரு மெம்பரா இருக்கிறார். கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அந்த டைம்ல பயங்கரமான கிரைசிஸ் ஃபேஸ் பண்றாங்க. அந்த கோல்ட்மேன் சாக்ஸை காப்பாத்துறதுக்காக, கிரைசிஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக வாரன் பஃபெட் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட கோல்ட்மேன் சாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இந்த நியூஸ் கம்பெனில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில போவாது, வெளியில போகக்கூடாது. வெளியில போச்சு, வெளியில போற டைம்ல இந்த கோல்ட்மேன் சாக்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆயிடும். இத முன்னாடியே இந்த ரஜத் குப்தாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவரோட நண்பர் ராஜரத்னத்துக்கு போன் பண்றாரு. ராஜரத்னம் இம்மீடியட்டா 1,75,000 ஷேர்ஸ் ஆஃப் கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்குறாரு. இந்த வாரன் பஃபெட் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போறாருங்கிற நியூஸ் ஒபிஷியலா வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ், ஷேர் பிரைஸ் பயங்கரமா ஸ்கை ராக்கெட் ஆகுது. அந்த கொஞ்ச நேரத்திலே வந்து ராஜரத்னம் மேட் $1 million. இது வந்து ஒபிஷியல்ஸ் ஃபைனலா கண்டுபிடிச்சு, இந்த மாதிரி நியூஸ் வெளியில போக கூடாது, பட் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதனால வந்து $1 million நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும், ரஜத் குப்தா அண்ட் ராஜரத்னம் 2 பேரையுமே ஜெயில போட்டாங்க. இப்ப ஒரு கொலைகாரங்க இருக்காங்க இல்லையா, வயிற்று பொழப்புக்காக, பசிக்காக திருடுறது, கொலை பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் பணம் நிறைய இருந்து எனக்கு இது பத்தாது, இதுக்கும் மேல வேணும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க இல்லையா, 2த்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்காம். ஒரு நைஜீரியன் ஸ்கேம் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்களாம், நீங்க நிறைய பேரை ஸ்கேம் பண்ணி சம்பாரிச்சிருக்கீங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சொன்னது என்னன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மத்தவங்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சது எனக்கு வருத்தமா இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல, நான் சாப்பிடணும், என் ஃபேமிலி சாப்பிடணும், நாங்க சேஃபா இருக்கணும்,
ஒரு சர்வைவல் மோட்ல இருந்தேன் நானு. எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நான் மத்தவங்களை ஹர்ட் பண்ணேன். ஈவன் தோ எனக்கு அது கஷ்டமா இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. பசி என்னை அப்படி செய்ய வைத்தது அப்படின்னு சொன்னாராம். இப்ப ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். பசிக்காக மத்தவங்களை ஏமாத்துறதும், ஆல்ரெடி நிறைய பணம் வச்சிருந்து அவங்க இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் ஆசைப்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஏதோ அவங்க பண்றது, ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். வாரன் பஃபெட் ஒரு சூப்பரான ஒரு லைன் ஒன்னு சொன்னாரு. அது என்னன்னா, உங்களுக்கு தேவையில்லாதத நீங்க வாங்கறதுக்காகவும் நீங்க உங்ககிட்ட இருக்கிற தேவையான விஷயங்களை ரிஸ்க் பண்றீங்க, ரிஸ்க்ல போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களுக்காக உங்களுக்கு தேவையான அவசியமான விஷயங்களை நீங்க ரிஸ்க்ல போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க எனக்கு போதும் ஒரு அமௌண்ட், உங்க எல்லாருக்குமே மனசுல ஒரு அமௌண்ட் இருக்கும். இது சம்பாரிச்சேன்னா, மாசத்துக்கு இவ்வளவு சம்பாரிச்சேன்னா எனக்கு அது போதும், இதுக்கு மேல எனக்கு பெருசா தேவையில்லை, இது சம்பாரிச்சாலே எனக்கு வேண்டிய எல்லா நெசசிட்டிஸுமே ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா, இல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூடி சீக்கிரம் வர போறீங்க அப்படின்னா 4 விஷயம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எல்லா நெசசிட்டிஸும் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஷூரா தெரியுது அப்படின்னா கோல் போஸ்ட் அங்கேயே வைங்க. 1 லட்சம் சம்பாரிச்சதுக்கு அப்புறமா நீங்க 2 லட்சத்துக்கு உங்களோட கோல் போஸ்ட் எடுத்துட்டு போறப்ப என்ன ஆகும்னா, நீங்க அதுக்கேத்த உழைப்ப போடுவீங்க. கரெக்டா? உழைப்ப போடுவீங்க. பட் நீங்க 1 லட்சம் வர்ற உடனே நீங்க அதை 2 லட்சமா மாத்துறீங்க இல்லையா? அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நீங்க இன்னும் உழைப்ப போடுவீங்க. 2 லட்சம்ங்கிறது 3 லட்சமா மாறும், இன்னும் உழைப்ப போடுவீங்க. பாத்தீங்களா? இது ஒரு மாதிரி சேமாவே ஆக மாட்டுது. ஒரு மாதிரி ஒரு சின்ன கேப், ஒரு டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனே வராது. எப்பயுமே நீங்க ஏதோ நான் கம்மியாவே இருக்கிறேன், என்னால நினைச்சதை செய்ய முடியல அப்படிங்கிற அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கிறது ஒரு ஹேபிட். எப்பயுமே டிசப்பாயின்மெண்டாவே இருக்கிறதும் ஒரு ஹேபிட் தான். சோ நீங்க தான் உங்களோட மனச, மைண்ட பக்குவப்படுத்தி இதுதான், திஸ் இஸ் இனஃப், இதை நான் அச்சீவ் பண்ணா போதும் அப்படின்ற மனசை நீங்க கொண்டு வரணும். அப்படி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் சாட்டிஸ்பாக்சன். இப்படி நீங்க கோல் போஸ்ட் ஏத்திக்கிட்டே போறப்ப என்ன ஆகும்னா, நார்மலா ஜெனியூனா ஹார்ட் ஒர்க் போட்டு உழைக்கிறோம் பாத்தீங்களா, அது பத்தாது. ஏன்னா உங்களோட அந்த கோல் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா போயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஏதாவது பித்தலாட்டம், யாரையாவது ஏமாத்தி பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம தப்பு செய்ய ஆரம்பிப்போம். அதுக்காக கோல் போஸ்ட மூவ் பண்ணாதீங்க. இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு மாசம் இருந்துச்சுன்னா யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், யூ ஆர் இனஃப், இதுக்கு மேல உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணணும் உங்க கோல் போஸ்ட. அதுக்கு மேல கோல் போஸ்ட எடுத்துக்கிட்டு மேல போகாதீங்க. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, சோஷியல் கம்பேரிசன். 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களை பார்த்து 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களை நம்ம கம்பேர் பண்ணா நம்ம ரொம்ப போரா இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறது. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களை பார்த்து, ஐயோ அவன் 3 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறானே, நான் வெறும் 1 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறேனே அப்படின்னு நினைச்சு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றது. இந்த 3 லட்சம் 5 லட்சத்தை பார்த்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க. 5 லட்சம் 10 லட்சத்தை பார்த்து, 10 லட்சம் 1 கோடியை பார்த்து, இந்த மாதிரி சோஷியல் கம்பேரிசன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை உடைச்சிட்டு வெளியில வரணும். நம்ம சுத்தி இருக்கவங்களை விட நம்ம போரா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபையான அமௌண்டா, அது நம்மளுக்கு எல்லா நெசசிட்டிஸுக்கும் அது போதுமானதா அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். கம்பேரிசன் ஜெலசி, பொறாமைய கொடுக்கும், உள்ள ஹேட்ரட கொடுக்கும், நிம்மதி போயிடும், நம்ம சாட்டிஸ்பாக்சனே கிடைக்காது நமக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். அதனால அந்த கோல் போஸ்ட செட் பண்ணிட்டு அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி.
மூணாவது, நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு பணம் நம்ம சம்பாரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ற மாதிரியா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. எத்தனையோ பேரு போதும் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் சம்பாரிச்சதுக்கு மேல ட்ரை பண்ணி தான் நிறைய பேரு நஷ்டத்துல கஷ்டப்பட்டு காசே இல்லாம பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க. அதனால போதும் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிச்சு அங்க நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது, நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மக்கள் வந்து கண்டிப்பா வேணும், கண்டிப்பா கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதிகமா ஆசைப்பட்டதுனால நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டயும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கிட்டயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரலாம். எதனால? அதிகமா ஆசைப்பட்டு ரிஸ்க் எடுத்ததுனால. there are so many things ரொம்ப ரொம்ப இன்வேல்யூபிளான ஒரு விஷயம். அன்பு, மரியாதை, பவர், ரெஸ்பெக்ட், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதிகமா ஆசைப்பட்டு இந்த முக்கியமான விஷயங்களை கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு ரஜத் குப்தா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. இப்போ உங்களோட அடுத்த கொஸ்டின் வந்து, ஓகே போதும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், ஆனா அந்த போதுங்கிற அமௌண்ட்டை எப்படி நான் உருவாக்குறது? அதுதான் அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். அது வரைக்கும் டேக் கேர். ஷேரிங் இஸ் கேரிங். பாய்.